Hola, once again welcome to Men in Talk. So, புது செட்டப் கைஸ். உடனே நினச்சிடாதீங்க என்னடா 3 வீடியோலேயே சம்பாரிச்சிட்டானன்ட்டு. அப்போல்லாம் ஒன்று மேலே ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கல. திடீர்னு வீடு மாத்திர வேலையாயிடுச்சு. ஸோ ஷிஃப்டிங்கில் டிசைட் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்ட்டு. பட் இமீடியட் பர்சனல் ரீசன்ஸ்னால ஐ ஹேட் டு ஷிஃப்ட். ஸோ அதே மாதிரி இருக்கிறத வச்சு நான் அந்த செட்டப் பண்ணியிருக்கேன். பட் என்ன இருந்தாலும் எனக்கு பழைய செட்டப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் சொன்ன மாதிரி இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், அதெல்லாம் விட்டுருங்க, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு போயிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சுக்கு ஃபேஷன் ஹேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு டுடே கோன் டாக் அபவுட் லைஃப் ஹேக்ஸ். ஓகேயா? ஸோ டாபிக் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னாலே உடனே நினைப்பு எங்கெங்கேயோ போகும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வரேன் ஓகே, டாபிக் வரேன், ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். 5 பாயிண்ட். ஓகே, I'll tell you about it. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். எனக்கு தெரியும், நான் சொன்னோடனே நம்ம காஜி கைஸ் எல்லாருமே என்ன நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் அபவுட் தேட். அந்த பெனிஃபிட் கிடையாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் என்னன்னு சொல்கிறேன். வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்? சி, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், they're always going to be a part of your life. They're going to travel with you for as long as you want them to travel with you. So அதனால it's very important to choose friends wisely. It's not about just choosing your clothes wisely. It's also important to choose your friends wisely. But again, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் நான் அடிச்சு துரத்திருக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் இல்லை. It's always have to have a good balanced ratio of friends around you for your better future. அவ்வளோதான் கைஸ். ஸோ அந்த 5 டிப்ஸையும் நம்ம பார்த்துடலாம் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு, பாசிட்டிவிட்டி. சி, நான் பாசிட்டிவிட்டின்னு சொல்லும் போது please make sure any friends, him or her, doesn't matter, any place, any time, everyday friend, best friend, close friend, just make sure these people give positive vibe when you're around them. Like, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். என்னதான் இருந்தாலும், எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டோ, எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டோ, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோ, ஸ்கூல் ஃப்ரெண்டோ, அண்ணாங்கட்டி எதாக இருக்கட்டும், பட் அந்த பர்சன் when he or she is around you, you need to have that positive feeling, and the positive vibe கிடைக்கணும். லைக், என்ன பரவாயில்ல வெட்டி கதை பேசுகிறோமோ என்னமோ, பட் அந்த பாசிட்டிவிட்டி இருந்தால் தான் இட் ஃபீல் நைஸ். லைக் அவங்க கூட ஹேங் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை சம்திங், ஷேர் சம்திங் வித் ஹிம். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே ரொம்ப சோம்பேறி, சரியா? நம்மளே ஏதோ முடிவு பண்ணி வாழ்க்கையில் ஏதோ பண்ணி முன்னேறலான்ட்டு ஏதோ ஒன்று பண்ணி இவன்கிட்ட போய் சொல்லுவோம். இவன் என்னடா, மச்சான் எதுக்குடா அதெல்லாம் தேவையே இல்லைடா, அதெல்லாம் டைம் வேஸ்ட்ரா, அதெல்லாம் பண்ணாதடா, அதை பிடுங்காத. ப்ளீஸ், இந்த நாய்ங்களை துரத்திடாதீங்க, அடிச்சு சைடில் வச்சுருங்க, சரியா? ஜஸ்ட் கீப் தெம் aside. We need them, but when you feel immediately there's no positive vibe, அங்கேருந்து வரலன்னு தெரிஞ்சோடனே just keep them aside. Okay, just have a limited interaction with them. போய் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், ஹேவிங் பாசிட்டிவ் வைப் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும், எந்த சுச்சுவேஷன்லையும், எந்த சினாரியோலையும், யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் த பாசிட்டிவ் வைப். இட் வில் ஜஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சர்க்கிள். This will really help you to have always positive thoughts in you. So please make sure your friends always give and receive positive vibes. That's it. Second point, consistency. See, consistency is something that's really going to help you to build this trust. Trust is very important between two relationship or two person, doesn't matter. இது லவ்வுக்கோ மேரேஜுக்கோ இல்லை அதுக்கெலாம் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க் போனோடனே அங்கே கொலீக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வாட் எவர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் மாறிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி there'll be that one person who would have traveled throughout your life journey. லைக், எப்பயுமே அவங்க கூட இருந்திருப்பான். பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள், செல்ஃபி எடுத்து பாருங்கள், குரூப் பிக்சர்ஸ் எடுத்து பாருங்கள், அவன் எப்பயுமே அவங்க கூட இருந்திருப்பான். லைக், யூ வுட் ஹவ் நோட்டிஸ் தட் பேட்டர்ன். பட் அது தன்னை அறியாமே அது தெரியும் இந்த பேட்டர்னில். லைக், திடீர்னு தோணும், ஐயோ அவனை வீட்டுக்கு கூப்பிடணும். லைக், உங்கள் மைண்டே தெரியும். லைக், 10 பேர் இருந்தாலும் குரூப்பில் you will always want to invite that one person, he or she. So you know by yourself, like you are letting out, like நீங்கள் உங்களாவே இருக்க மாட்டீங்க. Like you will be like very free, very calm around them, like you feel family around them. Like அவனுங்க வீட்டுக்கு வரானுங்கன்னா உங்களுக்கே தெரியும் by yourself, like தலை சீவி இருக்க மாட்டீங்க, பல்லு கூட விளக்கி இருக்க மாட்டீங்க, சும்மா ஒரு பாக்ஸரோட ஜட்டியோடு திரிவீங்க.
நம்ம பையன் தானே வரான் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங், பிகாஸ் தட் கன்சிஸ்டன்சி இஸ் வாட் லெட்டிங் யூ பி யோர் செல்ஃப் அரவுண்ட் him. So consistency is very important, guys. When consistency is there in your friendship, please, you can blindly kanna mudita avana trust pannalam. Okay, so that is why consistency plays a major role in your friendship. When they are throughout your life, he's still going to be throughout your life. That's it. Third point, value adding. ரொம்ப சிம்பிள், சரியா? இந்த ஃப்ரெண்ட் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோ க்ளோஸ் ஃப்ரெண்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, சட்டி தோஸ்து, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஹீ இஸ் தட் ஒன் ஃப்ரெண்ட். திடீர்னு வருவான், திடீர்னு ஏதோ கருணை நம்மளை காப்பாற்ற வர மாதிரி வருவான். பட் ஹி வுட் ஹவ் டன் சம்திங், சம் கான்வர்சேஷனோ ஏதோ ஒன்று ஆயிருக்கும். நம்ம ஐடியாஸை நம்ம அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோ ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவோ அவன்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் ஹி வுட் ஹவ் ஜஸ்ட் ஆடட் ஒன் பாயிண்ட் டு இட். அண்ட் அந்த பாயிண்ட் நம்ம ஐடியாவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இவன் நம்மளுக்கு அவ்வளோ க்ளோஸும் கிடையாது. அண்ட் ஹீ நீட் நாட் ஈவன் ஹெல்ப் அஸ், பட் ஹீ இஸ் ஜஸ்ட் டூயிங் ஹிஸ் ஜாப். லைக் அவனோட நேச்சரே அதுதான். He'll just come, but he'll make sure vanda it'll be useful. Like vanda there'll be some value added to that moment. Adnala the topic, like the title is value adding. So these are the friends. Please don't ignore them, because there are certain type of people and the ego and the attitude vandrum. Vena மாசத்துல ஒரு தடவை பார்க்கறதே பெரிய விஷயம், அவன்கிட்ட போய் என்னத்த பேச அப்படின்ட்டு. But these are the certain type of people, ரொம்ப பேச மாட்டானுங்க, but when they talk, they will definitely make sure they will add a point or they will add a value into your life or into your ideas or into whatever it is. But he will make sure that there is something useful happen that day. So these are the friends. That's very 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 important. இவனுங்களை விட்டுறாதீங்க, இவனுங்களோ விட்டுறாதீங்க, சரியா? These guys are value to your friendship. Fourth point, age man. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பயுமே இட்ஸ் ஹியூமன் நேச்சர். நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம சேம் ஏஜ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் 2 வயசு ஜூனியர், ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எப்பயுமே இந்த ஃபன்னுன்னே இருப்போம். ஒரு மாதிரி அந்த சீரியஸ் கான்வர்சேஷனே வராது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் பை டிஃபால்ட் அதுதான் வரும் நம்ம தாட்டுக்கே. சரி, எல்லாம் நம்ம பசங்க தானே, நம்மளுக்கு தெரிஞ்சவனுக்கு தானே, சேம் ஏஜ், என்னத்த மரியாதை கொடுத்து அவனுக்கு அங்கே பாடுறா அவன் டவுசர் ஓட்டையாக இருக்குது, மச்சான் அவனை பாடுறா அவன் அக்கில் ஷேவே பண்ணல. கைஸ் ட்ரஸ்ட் மீ, இதை விட கேவலமான கான்வர்சேஷன்லாம் நடக்கும். that's because that is how the mentality happens when you're in the same age crowd. But இதே the other person who's sitting in front of you is 4 or 5 years elder than you, you yourself அந்த அவேர்னஸ் வந்துடும். பை டிஃபால்ட் அது வந்துடும் அந்த அவேர்னஸ். சரி, நம்மளுக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்க நம்மளை விட கொஞ்சம் எல்டர், ஸோ நம்ம ஆல்ரெடி வயசில் கம்மி, நம்ம கான்வர்சேஷனும் சைல்டிஷாகவே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அந்த அவேர்னஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் தீஸ் friends who's elder in your age. I usually call them mentors, because நான் எப்பயுமே these type of circle இருக்கும்போது I always learn something new. அந்த ஃபன்னும் இருக்கும். It will be always something that I learn every time. Like that's the reason I call them mentors, because they always talk in an experience based perspective. Because அவன் வாழ்ந்து வந்துட்டாயா, you're still there, he's already ahead of you. ஸோ அவன் என்ன சொன்னாலுமே it is always his experience based. So this is also helping you to avoid these mistakes in the life you have to go ahead. ஸோ அதான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் பழகும் போது you will always have something to learn, you will always have time to think properly. பிகாஸ் அவன் சொல்லிட்டான், நீ இது பண்ணேன்னா இதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ யூ மேக் ஷோர் யூ திங்க் டுவைஸ் பிஃபோர் யூ டூயிங் தட். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது யூ வில் ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ தட் மிஸ்டேக் அகெயின். கைஸ் ட்ரஸ்ட் மீ, வென் my most of the friends are elder than me and it has helped me a lot. நான் சீரியஸாக சொல்கிறேன், my elder friends are my mentors. Like I respect them. ஃபன் இருக்கும் கண்டிப்பாக. ஐ ட்ரிங்க் வித் தெம், ஐ சில் வித் தெம், எல்லாமே இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட். யூ வில் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஆர் yet to learn. ஸோ ப்ளீஸ் ஹாவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5th டிப் 3:1 ரேஷியோ. கைஸ், நான் அகெயின் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு துரத்தி விட்டுரு, அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை கைஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், பட் தேர் நீட்ஸ் டு பி அ பேலன்ஸ். சரியா? ஸோ அகெயின் நான் தான் சொன்ன மாதிரி 3:1. ஸோ 80% ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் should always be value adding. Like, these are the type of friends who will help in your career growth, who will be a part of your journey, who's going to be consistent, who will always spread positive vibes when you're around them, who's going to like help in your goals, who's just going to be there to just make sure that you're going in the right path. So it's very important to have 80% of these friends. 20% achika enna mari, you know obviously that 20% you always need it. நீங்க என்னதான் you try to give up on them, you will still need them in your life, because these are the guys who give you that real happiness. Like கேவலமா பேசுறது, like it's all good, that back bitching, that மச்சான் அவன் எப்படி இருக்கான்டா இவனை பாரு. See, that is also important, because that is a part of the life. Like it's like a cycle, like it's like a friendship cycle. So it is important, but அந்த group ஒரு 20% வச்சுக்கோங்க. just ஒரு 5-6 பேர் போதும், அவ்வளோதான். just like monthly once or twice you meet them, drink, chill, have fun, முடிஞ்சு. but rest of the days spend with these 80% of the crowd. It will really create a big impact in your life. Like there will be a lot of changes, your perspective will change, your thought process will change, the way you behave will change, because you're observing these people, you will be learning a lot of things. So adha na solren, so have 80% of the crowd who will be grooming you, who will be teaching you, who will be like pushing you to do stuff, who's always with you, who's motivating you. So na adha solren, so 3:1 ratio will be a perfect balance. இன்னைக்கு அவ்வளோதான்ப்பா. ஸோ சிம்பிளாக இந்த 5 டிப்பு முடிச்சிட்டோம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Until then, I'll see you in the next video. Bye.